இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆகஸ்ட் 2025 டைப் ரைட்டிங் எக்ஸாம் நடந்துச்சு இல்லைங்களா, அதில் சீனியர் செகண்ட் பேப்பர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது செகண்ட் பேட்சோட சீனியர் கொஷின் பேப்பர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் 2 லைன் கொடுத்துருக்காங்க. 2 லைனையும் என்ன பண்ண போகிறீங்க, சென்டர் பண்ணி நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சென்டர் பண்ணி அடிச்சிட போகிறீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் நடுவில் இன்சர்ட் பண்ணவோ டெலிட் பண்ணவோ சொல்லலை, அப்படியே நீங்கள் சென்டர் பண்ணி அடித்தா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஹெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 மொத்தம் இங்கே 5 லைன் உள்ளே வந்திருக்கு. இந்த 5 லைனுக்கு இந்த மாநிலமை நீங்கள் சென்டர் பண்ணணும். இப்போ இங்கே மாநிலங்கள்னு கொடுத்துட்டு வெறும் மாநிலம் மட்டும் அடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க அப்படின்னா இங்கே 1 2 3 4 5 லைன் வந்திருக்கு. இந்த 5 லைனுக்கு இந்த மாநிலங்களில் எடுத்துகிட்டு மாநிலம் மட்டும் அடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 5 லைனுக்கு இந்த மாநிலம் சென்டர் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக 3ஆவது லைனுக்கு நேராக வரும். மேலே 2 லைன், கீழே 2 லைன் போயிடும். இதோ பாருங்க, இந்த லைனுக்கு நேராக நீங்கள் மாநிலம் அடிக்கணும். இதோ இந்த வழங்க, இந்த அனுமதிக்க அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா, அனுமதிக்க இந்த லைனுக்கு நேராக நீங்கள் மாநிலம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதை முடிச்சுட்டு நீங்கள் எப்பயும் போல் இந்த ஐஃபன் முடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் விட்டு ரூபாய் கோடியில் வந்து இந்த 4 காலத்துக்கு சென்டர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை, அதனால் அப்படியே அடிக்க போகிறீங்க. 2ஆவது லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா அசாம் ஸ்டாருன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார் அடிக்கணும். இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். இங்கே அசாம் அடிச்சுட்டு ஸ்டார் அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த ரோவில் 2 வேல்யூ அடிச்சுட்டு இங்கே 2 வேல்யூஸ் இல்லை இல்லைங்களா, அங்கே ரெண்டு ஐஃபன் மட்டும் இந்த ரோவில் அடிச்சிடுங்க. இந்த ஒரு காலத்துக்கும் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைனில் பீகாரும் குஜராத்தும் மேலே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு இங்கே உள்ளே இருக்க வேல்யூஸை அப்படியே அடிக்க போகிறீங்க இந்த காலத்தில். நெக்ஸ்ட்டு பார்த்தா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கேயும் இந்த இடத்துல தேர்டு காலமில் பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்த ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 எடுத்துகிட்டு 3 அடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரோவில் நெக்ஸ்ட்டு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 டெலீட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா இந்த பாருங்க, கேரளா மத்திய பிரதேசம் லைனுக்கு நேராக இந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன ஆகுது, அப்படியே மேலே போகுது. இந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன ஆகுது, அப்படியே கீழே வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகாராஷ்டிரா அந்த ரோக்கு நேராக எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை. இந்த 7 எடுத்துகிட்டு இந்த 6 இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா இந்த லைனில் வந்து இந்த 4 எடுத்துகிட்டு 9 இன்சர்ட் ஆகுது. இந்த வேல்யூ இந்த காலத்துலேருந்து இங்கே போகுது, இந்த வேல்யூ இங்கே போகுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீயை எடுத்துகிட்டு T அடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள் 2 எடுத்துகிட்டு 3 அடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ இங்கேயும் இந்த வேல்யூ இங்கேயும் போகுது. இங்கே இந்த காலத்துலேருந்து இங்கேயும் இந்த காலத்துலேருந்து இங்கேயும் வேல்யூஸ் போகுது. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் அடித்து முடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு கீழே ஐஃபன் அடிச்சுட்டு திரும்ப 2 லைன் ஸ்பேஸ் விட்டிங்களா, விட்டுட்டு இந்த ஸ்டாரை அப்படியே தான் நீங்கள் அடிக்கணும். இந்த ஸ்டாரை அடிச்சுட்டு இது வருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே அசாம் அடிச்சுட்டு ஒரு ஸ்டார் அடிக்க சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கொடுத்துருக்க ஸ்டாரை, அந்த இங்கே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 வேல்யூஸ் இல்லை இல்லையா, அதை தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்கே ஸ்டாராக திரும்ப கொடுத்துட்டு மேலே குறிப்பிட்டு அங்கே அந்த 2 வேல்யூஸ் வந்து இல்லை, அது வந்து பெறப்படணும் அப்படின்ற மாதிரி கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த ஸ்டாருக்கான மீனிங் இதுதான். இதை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இங்கே நீங்கள் அசாம் ஸ்டார் அடிச்சுட்டு அங்கே 2 வேல்யூ மிஸ் ஆகிருக்கு இல்லையா, அந்த வேல்யூக்கான குறிப்பு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. மேலே வந்து 2 வேல்யூஸ் இல்லை, அது வந்து பெறப்பட வேணும்ட்டு சொல்லி கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் கடிதம் பார்த்தீங்க அப்படின்னா செயின் அஃபிஷியல் வந்திருக்கு. எப்பயும் போல் நீங்கள் ஹெட்டிங்கை சென்டர் பண்ணி அடிச்சிருவீங்க. அனுப்புனரை அப்ரிவேட் பண்ணணும், பெறுநரையும் அப்ரிவேட் பண்ணணும். அடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் நடுவில் செயின் அடிச்சிருவீங்க. அனுப்புனருக்கு முன்னாடி 2 ஸ்பேஸ் விட்டுட்டு உள்ள கண்டென்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இங்கேயும் பெறுநர்லேருந்து நீங்கள் கரெக்டாக டிகிரி பார்த்து இந்த இது உள்ள பெறுநருக்கான அட்ரஸ் அடிச்சிருவீங்க. இங்கே எந்த அப்ரிவேஷன்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஃபன் எல்லா கண்டென்ட்டும் முடிஞ்சதும் கீழே ஐஃபன் அடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த கடிதம் இன்னும் 4 சென்டர் பண்ணி அடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டு ஐயா, அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு பொருள் வந்து 20லேருந்து 60க்குள்ளே அடிக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா
இங்கே பாருங்கள், இந்த பொது மட்டும் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே மேற்கொள்வது குறித்து மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், பார்வை வந்து இங்கே கொடுக்கல, கீழே கொடுத்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்து மேலே அடிக்க சொல்லியிருக்காங்க. பார்வை அடிச்சுட்டு நீங்கள் எப்பயும் போல், அதாவது பொருள் அடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு பார்வை அடிக்கணும். பார்வை கோலன் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு தொழிலாளர் நல இது செயற்குழுவின் அடிச்சுட்டு இந்த பரிந்துரை எண் இருக்கு இல்லைங்களா, பரிந்துரை ஸ்பேஸு எண் அடிக்க போகிறீங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் செப்டம்பரை அப்ரிவேட் பண்ணணும். கீழே 6 ஐஃபன் வந்துடும். 6 ஐஃபன் அடிச்சுட்டு எப்பயும் போல் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணுங்கள், இந்த பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. பேராகிராஃப் எப்பயும் போல் முன்னாடி 5 ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க நியூ பேராக்கு. இந்த இடத்துல நிகழ்ச்சியை தவிர்க்க நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் வரணும். சைடில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள அபாயகரமான கடுத்து இந்த ரசாயன தொழிற்சாலைகளில் அதை வந்து இங்கே இன்செர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து 2 லைனில் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செயற்குழுன்னு இருக்கு இல்லைங்களா, அதில் செயர் அடிச்சுட்டு திரும்ப இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பேரா முடிஞ்சதும் 2 லைன் ஸ்பேஸ் விட்டு நெக்ஸ்ட் பேராக்கு முன்னாடி 5 ஸ்பேஸ் விட்டுட்டு 2 டாட் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு எப்பயும் போல் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து அடிச்சுட்டு இங்கே வருங்க, இந்த இதுவை வந்து இன்செர்ட் பண்ண அனைத்தை அடிச்சுட்டு எல்லா தொழிற்சாலைகளிலும், அதாவது எல்லா வந்து அடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனில் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை. அடுத்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த வேர்டு, நெக்ஸ்ட் இந்த வேர்டு, அடுத்து வந்து 3வது இந்த வேர்டு அடிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேர்டு இருக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. 3வது லைனுக்கு முன்னாடி 5 ஸ்பேஸ் விட்டுட்டு 3 டாட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் இந்த பேரால எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லை. 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே தங்கள் நம்பிக்கையுள்ள தொழிலாளர் நல ஆணையர், இதை வந்து தங்கள் நம்பிக்கையுள்ள அடிச்சுட்டு 4 லைன் ஸ்பேஸ் விட்டு தொழிலாளர் நல ஆணையரை நீங்கள் ரைட் சைட் கார்னர் பண்ணி அடிக்க போகிறீங்க. அவ்வளோதான். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.